சகலத்தையும் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் பாஸ்டர் திடீர்னு இந்த செய்தி எடுக்கிறீன்னு கேட்குறீங்களா? நம்ம இப்போ மார்னிங் டிவோஷனில் பிரசங்கியின் புஸ்தகம் படிச்சிருக்கிறோம். எக்லீசியாசிஸ் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் படித்து கொண்டிருக்கிறோம். எக்லீசியாசிஸ் என்கிற இந்த புஸ்தகத்துக்கு ஹிந்தியில் வந்து சபோபதேசக் அப்படின்னு பேருங்க. இந்த சபோபதேசக் அப்படின்னா சபையை கூட்டி உபதேசம் பண்ணுறவர். தமிழும் ஹிந்தி எப்படி அழகாக ஒத்து போகுது பாருங்கள். சபானா சபை, உபதேசக்னா உபதேசியார், சபையினுடைய உபதேசியார். ஆமேன். சபையினுடைய உபதேசியாராக நான் இன்றைக்கி நிற்கிறேன் தானே? ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நான் பைபிள் ஏற்றுக்காது. புதிய ஏற்பாடு ஏற்றுக்கும், ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டு ஏற்றுக்காரு. சபையில் உபதேசம் பண்ணக்கூடிய திறன் படைத்தவர்கள் லேவியர்கள். யாருங்க? அது அந்த கோத்திரத்தில் பிறந்திருக்கணும். புரியுதாம்மா? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்கள சொல்லுங்கள். ரூபன், சிமியோன், லேபி, யூதா, அப்படி ஆர்டர் பிரகாரம் நம்ம வந்தோம்னா 12 பிள்ளைங்க வராங்களா? அதில் லேவி இருக்கார் பாருங்க. ரூபன், சிமியோன், லேவி. கரெக்டாக 3ஆவது பையன் அவர் எடுத்துட்டார். அவர் தான் உபதேசம் பண்ணும். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் உபதேசம் யார் பண்ணுவாங்க? ஃபேமிலியில் சொல்லுங்கள். பெரிய பையன், அண்ணன் சொல்லிட்டார், அக்கா சொல்லிருச்சு அப்படின்வாங்க. கரெக்ட் தானே? அப்பா சொல்லிட்டார், பெரிய தாத்தா சொல்லிட்டார், பெரிய மாமா சொல்லிட்டார். கரெக்ட் தானே? அந்த மாதிரி இங்கே பெரிய ஐயா ரூபன் கையில் கொடுக்கல. நம்ம தாத்தா யாக்கோபு தாத்தா போடா அப்படின்ட்டார் பெரியவன். அடுத்தது இந்த லேவி, சிமியோன், அடுத்தது லேவி. அவங்க 2 பேரையும் பார்த்து போடா அப்படின்ட்டார். ஏன்னா அவங்க கத்தி எடுத்துகிட்டு போய் ஒரு ஊரே கொண்டுட்டானுங்க. ரூபனும் அவுட்டு, இவங்க 2 பேரும் அவுட். அடுத்தது யார் நிற்கிறா? யூதா. இந்த யூதாவை கூப்பிட்டுல தாத்தா கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஏன்னா தாத்தாவுக்கு ஒரு பேட் ஹிஸ்ட்ரி இருக்குது. தாத்தாவோட ஒய்ஃபை பற்றி படிக்கணும், இப்போ ஆட்சி பற்றி படிக்கணும். யூதாவோட அம்மா பேர் லேயா. லேயாவை உண்மையே தாத்தா விரும்பவே இல்லை. லேயாளுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க, அவங்க பேர் ராகேல். அவங்கள தான் தாத்தா விரும்பி பொண்ணு கேட்டு போனார். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? கல்யாணம் பண்ணும்போது பெண்ணே மாற்றி விட்டார் அவங்க அப்பா, அந்த மாமனார். கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் லேயாள் ஆட்சியை அந்த 5 பிள்ளைங்க பிறக்கிற வரைக்கும், அந்த 4 பிள்ளைங்க பிறக்கிற வரைக்கும் தாத்தாவுக்கு பிடிக்கவே இல்லை. கல்யாணம் பண்ணிட்டாங்க, கணவன் மனைவியாக வாழ்ந்ததுக்கு ஒரு குழந்தை வேணுன்றதுக்காக தான் அந்த பிள்ளைங்க பிறந்துச்சு. அப்புறமா எப்படியோ ஃபைட் பண்ணி ராகேலை கல்யாணம் பண்ணிட்டார். இதுக்கடையில் அவருக்கு நிறைய ட்ராஜடி. ஆனால் ராகேலுக்கு குழந்தை இல்லை. எல்லாருக்கும் குழந்தை. லேயாளுக்கு குழந்தை, அவங்க வேலைக்காரிக்கு குழந்தை, ராகேலோட வேலைக்காரிக்கு குழந்தை. அப்புறம் தான் ராகேல் குழந்தை பிறகு. ஜோசப் உயிர் அந்த அம்மா மாதிரியே இருக்குது, ராகேல் மாதிரியே இருக்குது, ரேச்சல் மாதிரியே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் அவங்க கர்ப்பத்தை திறந்தார். எத்தனை புள்ள பிறந்தாலும் இது வயிற்றில் பிறந்தா நல்லாயிருக்கும்னு தாத்தாக்கு ஒரு ஆசை. ஆனால் அடுத்த பையன் பிறந்தான், பென்னி என்கிற பென்யமின். அவன் பிறக்கிறான், ராகேல் சாகுறாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ராகேல் அவ்வளோதான் இனிமேல் யங் ஏஜ்லேயே. அதனால் தாத்தா வெரி கிளியர், இது இன்டெலிஜென்ட்டான பிள்ளை. என்ன மாதிரியும் இருக்கான், சொல்லுங்கள், ராகேல் மாதிரி இருக்கான். என்ன மாதிரியும் திறமையாக இருக்கான், அவ்வளோ மாதிரியும் நல்லா படிக்கிறான். அவரை வித்துட்டானுங்க இந்த அண்ணன் தம்பிங்களாம். ஒரு ஈஜிப்டில் போயிட்டு படித்து சண்டை, அவருக்கு ஆபத்தெல்லாம் வச்சு ஆண்டவருடைய வேதத்தை படித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு ஜெயில் வரைக்கும் போய் அவுட்டுன்னு பார்த்தா பிரதம மந்திரி ஆகிட்டார். அப்புறம் தாத்தா வந்து வயசான காலத்தில் தொலைஞ்சு போன பையன் கடைப்பானே நினைக்கல, பார்த்தா பையனை பார்க்கக்கூடிய கிருபையை தந்தார். டக்குன்னு தலைமையில் கை வச்சிட்டார். அப்பா நீ தான் உபதேசியார், நீ தான் ராஜா, நீ தான் மந்திரி, நீ தான் எல்லாமேப்பா. அப்போ அவர் கணக்கில் ஃபஸ்ட்டு பான் யார்? யோசேப். யார் கணக்கில்? தாத்தா கணக்கில். கரெக்டா? இந்த யூதா நீங்கள் எடுத்திங்கன்னா, இந்த யூதா போய் வெளியில் ஒரு லேடியை கல்யாணம் பண்ணுறோம், அவுட் ஆஃப் கவனன்ட். இவங்க அப்பா அம்மாவோட பர்மிஷன் கேட்காம கல்யாணம் பண்ணுறோம். அந்த லேடிக்கு 3 பிள்ளைங்க பிறந்திருப்பாங்க. அந்த லேடி செத்து போயிடும். அது பயங்கரமான ட்ராஜிக்கான ஸ்டோரி யூதா பற்றி நம்ம பார்த்தோம்னா. பெரிய பையன் ஓனான் அந்த மாதிரிலாம் பேருங்க இருக்கும். அவங்க முதல் பையன் 2வது பையன் இறந்துருவான். அப்போ அந்த மருமகளை பைபிள் பிரகாரம் அன்னைய ஸ்டாண்டர்டில் ஒரு ஆண் ஒரு பெண் கல்யாணம் ஆச்சுன்னா, அந்த ஆண் இறந்து போனான்னா அந்த ஆணோட தம்பி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணும்.
கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு வாரிசு கொடுக்கணும். அதில் பிறக்கிற ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு இறந்து போனவனோட பேர் வைக்கணும், பைபிளோட ரூல். 2வது பையனில் தான் யார் பேர் வரும்? இவன் பேர் வரும். அந்த மாதிரி இந்த ஏரும் இந்த ஓனானும் பண்ணாமல் போயிட்டானுங்க. அதில் ஆண்டவர் அடித்தார், அவன் செத்து போயிட்டான். அவங்களுக்கு அவனுக்கு 2 ஒய்ஃப் கட்டினாங்களே, அவங்க பேர் தாமார். அது ரொம்ப ஒரு பிட்டர், ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டோரியாக போகுது. இவர் இந்த அடுத்த பையனை ஏன் செத்து போயிடுவானோன்னு பயந்துட்டு அந்த லேடியை வீட்டுக்கு அனுப்பிட்டு, அந்த மருமகளை வீட்டுக்கு அனுப்பிட்டு அவளை திரும்பி கூப்பிடாமலே ஓரமாக விட்டுறலான்னு பார்த்தாரு. ஆனால் சூழ்நிலைகள் மாறி ஒரு மிஸ்டேக் நடந்து அந்த மருமகளே ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இவருக்கே தெரியாமல், இவருக்கு தெரியாது ஃபுல்லாகவே. அதில் ஒரு குழந்தை பிறப்பான். அது வாரிசில் தான் தாவீதெல்லாம் வர போகிறாங்க. இப்போ யூதாவை உபதேசியர் ஆக்குவீங்களா? நீங்கள் ஆக்குவீங்களா? உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு ஆக்குவீங்களா? ஆக்க மாட்டோம். பார்த்தா க்ளீனாக கிறிஸ்டல் கிளியராக யோசேப்பு தான் இருக்கிறாப்புல. மீதி எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. யோசேப்பு படித்த திறமை எல்லாம் அதை தான் இவர் கொடுத்துட்டார். தாத்தா யார் கொடுத்துட்டாருங்க? யோசேப்பு. அப்பா கனிதரும் திராட்சை செடி, நீ நல்லா புள்ளப்பா. அண்ணனுக்கும் சோறு போட்ட, அப்பாவுக்கும் சோறு போட்ட, இல்லை பெரியமாங்களுக்கும் சோறு போட்ட, எல்லாம் போட்ட. நீ என்ன பண்ணுவ? கனிதரும் திராட்சை. 2 பசங்க. அப்பா போல் பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. யாரோட பிள்ளைங்கவன்? யோசேப்போட பிள்ளை. யோசேப்பு அப்பாவோட புள்ள. ஆனால் யோசேப்போட பிள்ளைங்க யாரோட புள்ள? பிரைம் மினிஸ்டரோட புள்ள. இப்போ அவனுங்க எப்படி பெரியப்பா சித்தப்பா பசங்களோட பழகுவாங்களா? சில வீட்டில் அண்ணன் தம்பி எல்லாம் இருப்பாங்க. அதில் தம்பி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டு இருப்பார், அண்ணன் நம்ம ஊர்லேயே ஏர் ஓட்டுன்னு இருப்பார். அண்ணன் பசங்களும் தம்பி பசங்களும் மீட் பண்ணும்போது எப்படி பேசிப்பாங்களா? தம்பி பசங்க வரக்கூட மாட்டானுங்க. உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி தான் பிரைம் மினிஸ்டரோட அவனுங்க சேரவே இல்லை, ஜனம் சேரவே இல்லை. வந்தால் கெத்து, வந்தால் நான் தான் பெரிய ஆள். அதில் 2வது பையன் மனாசே தான் ஃபஸ்ட்டு, எப்ராஹிம் தான் 2வது. அப்போ தாத்தா கையில் கூட்டு வராரு, அப்பா கையில் கூட்டு வராரு யோசேப்பு. டாடி என் பிள்ளைங்களை கூட்டு வரேன், பேரன்களை ஆசீர்வதினா. இந்த தாத்தா எப்போதுமே சின்ன பசங்கன்னா ஒரு ஓவர் பாசம். நான் அதுபோல் நம்ம யாக்கோபு தாத்தாக்கு 2nd பசங்கன்னா என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு ஓரம் கட்டுறாரு. ஏன்னா அவங்க அண்ணனை ஓரம் கட்டு வந்திருக்காரு. யோசேப்பை கொண்டு வந்து நிறுத்துறதும் கையை வச்சு ப்ளஸ் பண்ணார். தாத்தாக்கு வயசாகிடுது. டாடி ஃபஸ்ட்டு பையன் ரைட் ஹேண்ட் நேராக இருக்கிறான், ஓகேப்பா. 2nd பையன் லெஃப்ட் ஹேண்ட் நேராக இருக்கிறான், அப்படியே தானே கை வைக்கணும். தாத்தா கிராஸ் பண்ணிட்டார். சின்ன பையன் மேலே தூக்கி கை வச்சார். அது ஏற்கனவே வாள். அவன் பேர் எப்ராஹிம், இவன் பேர் மனாசே. யாக்கோபு கையிலேருந்து யோசேப்புக்கு போய், யோசேப்பு கையிலேருந்து யார் கையில் போயிடுச்சு? எப்ராஹிம் கையில். இது மனிதனுடைய திட்டம். எப்பவுமே நம்ம என்ன பிளான் போட்டாலும் அந்த பிளானுக்கு பேர் பிளான் பி. ஆமேன். அது நடக்காமல் போய் ஒன்று நடக்குமே, அது பேர் பிளான் சி. ஆமேன். ஆண்டவருடைய இது பிளான் ஏ. பிளான் ஏ ஆதாமில் துவங்கி நம்ம காலம்லாம் தாண்டி கடைசி வரைக்கும் நடக்கும். இதுக்குள்ளே பெரிய பேட்டில். இந்த நடுவில் நீங்கள் நின்னீங்கன்னா இந்த ஃபேமிலி பாலிட்டிக்ஸில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ரூபனுக்கு. ரூபன் சொன்ன மிஸ்டேக்கை நான் சொன்னேன்னா அவ்வளோதான், அவரை மனுஷனாகவே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. லேவியும் சிமியோனோ கத்தி எடுத்து போய் ஊரே வெட்டிட்டு, அவன் பேர் கொலைகாரன், கேஸ் இருக்குது கானானில். எந்த கோர்ட்டில் போனாலும் அவங்க 2 பேர் மேலே கேஸ் இருக்குது, தப்பிச்சு ஓட்டான். அடுத்தது யூதா பண்ணதை நான் சொன்னேன். இதுக்கப்புறம் மீதி பேர் தான், இசக்கர், நப்தலி, மனாசே, எப்ராஹிம், அப்படியே பேருங்க வர ஆரம்பிச்சிடும். ஆமென். சரி, இப்போ ஆண்டவர் உபதேசராக யாரை போட்டாருன்னு சொன்னேன்? லேவி. வெரி குட்மா. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு சபோபதேசக். ஹிந்தியில் சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பேர் சொன்னேன்? சபோபதேசக். தமிழ் தாங்க, ஹிந்தியும் சபா உபதேசக். உபதேசியார் சபா உபதேசக், சபோபதேசக். சபாவையும் உபதேசத்தையும் சேர்த்தா சபா அபதேசன்னு தமிழில் வரும். பட் ஹிந்தி ஒரு ஓ சேர்த்து சபோபதேசக். ரைட், அது ஹிந்தியில். ஹீப்ரூவில் பார்த்தோம்னா கொஹலத் அப்படின்னு பேர் இருப்பார். என்ன பேருங்க? உபதேசியார் என்றால் கொஹலத் என்று அர்த்தம். நம்ம யாக்கோபோட ஃபேமிலியிலேருந்து வரோம். யாக்கோபு தாத்தா உபதேசியார் பட்டம் எந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்காரு? இப்போ என்ன சொன்னீங்க? யோசேப்புக்கு. ஆனால் அது யார் கையில் வந்துருச்சு? லேவி கையில். அது ஏன் நான் உங்களுக்கு இன்னும் சொல்ல. இன்றைக்கி நீங்கள் படிக்கிற உபதேசியார் யூதா கோத்திரத்தில் வராரு. தாத்தாங்களும் முக்கியம், நம்மளும் முக்கியம். தாத்தா யோசேப்பு கையில் கொடுத்துட்டாரு, ரைட்டா? ஆனால் கொடுத்துட்டு தாத்தா செத்து போயிட்டார். பிள்ளைங்க எப்படி வாழ்கிறாங்க என்பது முக்கியம். புரியுதாப்பா? எப்படி லேவி கையில் ஊழியம் வந்துச்சு?
எப்ராஹிம் கையிலேருந்து போச்சு. ஆமென். நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கணும். இந்த லேவிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்னன்னா, லேவி ஃபேமிலியில் ஆரோன்னு ஒருத்தர் இருந்தார். எல்லாருமே லேவி தான். மோசேயும் லேவி தான், ஆரோனும் லேவி தான். மோசே தான் ஊழியத்தை வாங்கிட்டார். மோசே எப்படி வாங்கினார் நீங்கள் கேட்குறீங்களா? அவர் பயங்கரமான ப்ரேயர் வாரியறான். அவர் ஒரு முறை ப்ரேயர் பண்ணால் எவ்வளோ நாள் நிறுத்த மாட்டாராம்? நான் கரெக்டாக சொன்னம்மா, 40 நாள் நிறுத்த மாட்டார். சும்மா ப்ரேயர் கிடையாது, கண்டினியூ பண்ண நினச்சாருன்னு வைங்க, இன்னும் 40 நாள். ஒரு நாள் தம்பி வந்து அல்லேலூயா போட்டார். நாங்கள் வந்து ஓம்னியில் போகும்போது 7 அல்லேலூயா போடணும். ஒரு நாள் போட்டார் பாருங்கள், கூட இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து போட முடியல. அல்லேலூயா 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 7 போட ஆரம்பிச்சிட்டார். ஒரு 49. அந்த மாதிரி நம்ம மோசே ப்ரேயர் ஆரம்பித்தார்னா எவ்வளோ நாளில் முடிப்பார்னு அவருக்கு தெரியாது. அதனால் ஆண்டவர் மோசேவை, நீ வாடா ஜனங்களை மீட்டரலாம். இஃப் யூ ஹேவ் அன் ஹார்ட், God will really open ways for you. அது ஊழியத்துக்கோ, பிஸ்னஸ்க்கோ, படிப்புக்கோ, திறமைக்கோ, எதுக்குமே. மோசஸை யாருமே அக்ரி பண்ணல. பார்வோன் அரண்மனையிலேருந்து துரத்திட்டாங்க. சொந்தக்காரங்கன்னா சொன்னாங்க, நீ தான் கொலகாரன்னு துரத்திட்டாங்க. ஓடி போய் ப்ரொஃபைலை மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனை அழைத்தார். அப்போ லேவியோட அட்ராக்ஷன், தாத்தாவோட பார்வை போயிடுச்சு, ஆண்டருடைய பார்வை லேவி மேலே வர்றதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் மோசே. கரெக்டாக? மோசேக்கு ஹெல்ப் வந்து அவங்க அண்ணனாகிய ஆரோன். கொடுக்கலாமா? மிஸ்டேக் பண்ணாங்களா? பயங்கரமான மிஸ்டேக். ஆரோன் தான் பொன் கண்குடியும் செஞ்சிட்டாரா? ஏன்? பயத்தில். ஆரோன் கத்தி வச்சாங்க கழுத்தில். சாமி எங்கே காட்டுறா? அதான் சாமி கிட்ட தான் மோசே பேர், டேய் அறுத்துருவேன், உன் கழுத்தை அறுத்துருவேன், சாமி எங்கே காட்டுன்னும் போது, சரி ஒரு நிமிஷம் கையெடு, கழுத்தெடு, கோல்டுலாம் எடுத்துருவான், சாமி செஞ்சு தரேன். என்னத்தை செஞ்சுட்டாரு? அவருக்கு பொன் கண்ணுக்குட்டி செஞ்சு பழக்கம், செஞ்சு கொடுத்துட்டாரு. இப்போ மோசே மேலேருந்து கீழே வருகிறார். ரொம்ப கோபம். கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யாருன்னு ஒரு வார்த்தை கொடுத்தார். ஏன்னா அந்த ஜனங்க பொன் கண்ணுக்குட்டி செஞ்சுட்டு அந்த கோயிலில் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ண ஆரம்பிச்சு. அந்த கோயிலில் குடிச்சிட்டு நிர்வாணமாக நடனம் ஆடணும், விளையாடணுமா, அதை பண்ணுகிறாங்க. மோசே வரார். நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன், நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன். பரிசுத்த தவிர வேறு எதுவுமே இதில் செல்லாது. வி ஷுட் பி ஹோலி. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக. மோசே வந்து டென்ஷன் ஆகி ஒரே ஒரு வார்த்தை தான். எத்தனைங்க? கர்த்தர் பட்சத்தில் நிற்பவர் யார்? டான்ஸ் ஆடுறவன் டான்ஸ் ஆடுனுக்கிறான், விளையாடுறவன் விளையாடுறான், பாவம் பண்ணுறானுங்க பண்ணுறவன் பண்ணினுக்கிறான். லேவியர் மட்டும் தான் துணியை சுருட்டி கட்டிக்கிட்டு கிடுகிடுன்னு மோசே கிட்ட ஓட்டாங்க. யார்கிட்ட ஓட்டாங்க? ஊழியக்காரருக்கு சப்போர்ட் பண்ண ஓட்டாங்க. கர்த்தர் சொன்னார், இன்னையிலேருந்து லேவி என்னுடைய ஊழியக்காரன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆமாம் சகோதரா. இப்போ நம்ம பிள்ளைங்க என்னென்னமோ பண்ணுவாங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய சந்நிதியில் வந்திருக்கீங்களே, கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஆண்டவர் அடிக்கடி செக் பண்ணுவார், இந்த பையன் யார் கூட இருக்கான். நம்மளை பார்த்து சிம்பிள் கேள்வி, நீங்கள் கிறிஸ்டியனாப்பா அப்படின்னாலே, நானா சர்ச்சில் சொல்லுவோம், நான் தான், எத்தனை வருஷம் தெரியுமா அப்படின்னுவோம். ஆனால் உலகத்தை இருக்கப்ப, நீ கிறிஸ்டியனா, உன் பேருண்ணா அப்படின்னா, நானா அப்படின்னு யோசிப்போம். பேருக்கு எடுத்துட்டாங்கன்னா, எதனா வர வேண்டியது வராமல் போயிடுச்சுன்னா சொல்லுவோம், நான் கிறிஸ்டினா அப்படின் போதே கன்ஃபியூஸ் ஆகும். கர்த்தர் பட்சத்தில் நிற்பவர் யார்? இப்போ சொல்லுங்கள், கர்த்தர் பட்சத்தில் நிற்பவர் யார்? இப்போ ஊழியம் யார் கையில் போயிடுச்சிங்க? லேவி கையில் போயிடுச்சு. ஆனால் இந்த சபோபதேசக், இந்த சபையினுடைய உபதேசியர் யார் தெரியுமா? யூதா. யாருங்க? யூதா. ஆனால் ஆண்டவர் ஆலயத்தில் சேர்க்க மாட்டார் அவங்கள. லேவியர்கள் தான். லேவியர்கள்லையும் ஆரோன் வழியில் வந்தவங்க தான் எங்கே போவாங்க? ஆலயம். ஆலயம் வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சருங்க, ஒரு ஓப்பன் காலி கிரவுண்டு. அந்த காலி கிரவுண்டுக்குள்ளே கோயில், எருசலேம் தேவாலயம். அந்த தேவாலயம் 2 பகுதியாக இருக்கும். முதல் பகுதிக்கு பேர் பரிசுத்த ஸ்தலம், 2வது பகுதி பேருக்கு மகா பரிசு. 2த்தையும் பிரிக்க ஒரு திரைச்சீலை மட்டும் தான் இருக்குது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். யார் போக முடியுங்க? அவங்களுக்கு வந்து சீட்டு போட்டு டைம் டேபிள் போட்டிருப்பாங்க. காலையில் 3 பேர், சாயந்தரம் 3 பேர். ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் 3 வேலை இருக்குது. காலைல போகிறவங்க போயிட்டு வந்துடுவாங்க, சாயந்தரம் போகிறவங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகணும். அது கூட பிரதான ஆசிரியர் மட்டும் தான் போவார். அவர் அந்த ஸ்க்ரீனை திறந்து எட்டி பார்த்து ப்ரே பண்ணுவார், அவ்வளோதான். ஆனால் யார் வம்சம் தான் போவோம்? லேவி. ஸோ த ஸ்பிரிச்சுவல் பார்ட் வாஸ் கிவன் டு லேவி. இப்போ பவர் வந்து பிரியுது. யோசேப்பு கையில் எல்லாமே கொடுத்துட்டார் தாத்தா. இப்போ பவர் பிரிஞ்சு ஸ்பிரிச்சுவல் பார்ட் யார் கையில் போயிடுச்சு? லேவி கையில் போயிடுச்சு. எப்ராஹிம் எங்கே போனான்னு தெரில. யோசேப்பு புள்ள அவன் வந்து கிளைம் பண்ணவும் இல்லை. இப்போ நம்ம வந்து என்ன பார்ட்டுக்கு வரணும்? பவர் பார்ட்டுக்கு வரணும். 2 பார்ட் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பவர் அண்ட் ஃபிசிக்கல் பவர். ஓகேயா? பொலிட்டிக்கல் பவர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பவர். இப்போ பொலிட்டிக்கல் பவர்னு வரும்பொழுது
ஆண்டவர் உண்மையிலே யூதாவை லாஸ்ட் மினிட் வரைக்கும் கன்சிடர் பண்ணல. புரிஞ்சுக்கிங்களா? லேவி தான் ரூல் பண்ணுகிறாங்க. சாமுவேல் காலத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இஸ்ரேல் ஃபுல்லாக ரூலரும் சாமுவேல் தான், நியாயாதிபதியும் சாமுவேல் தான், தீர்க்கதரிசியும் சாமுவேல் தான், ஆசாரியனும் சாமுவேல் தான். புரிஞ்சிச்சிங்களா? அவர் லேவி கோத்திரம். டக்குன்னு ஜனங்க வந்து எங்களுக்கு ராஜா வேணும்ட்டாங்கன்னா சாமுவேலோட அட்டையர் வேறு, அவர் அங்கி போட்டிருப்பார், ஜிப்பா போட்டிருப்பார், பைபிள் தூக்கிட்டு போவார். ஆனால் ராஜா என்ன பண்ணோம்? கத்தி தூக்கணும், குதிரையில் போகணும், கல்யாணங்கள் பண்ணோம், இல்லை அடித்தடி பண்ணோம், எல்லாம் பண்ணோம். கேட்கும்போது சாமுவேல் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி பார்த்தாரு. ஆனால் எங்களுக்கு ராஜா வேணும்னும் போது இப்போ பவர் பிரியுது. இப்போ இனிமேல் சாமுவேலுக்கு என்ன பவர் தான்? ஸ்பிரிச்சுவல் பவர். சர்ச்சோட உன் கதையை வச்சுக்கோ, வெளியில் வராத அப்படின்றது போல். அப்போ பொலிட்டிக்கல் பவர் பெஞ்சமினுக்கு போகுது. பெஞ்சமினுக்கு எப்படி போகுதுன்னா சீட்டு குலுக்கி போடுறாங்க, போயிடுச்சு. கடைசி பையன் என்ன பண்ண வந்துட்டான்? ரூல் பண்ண வந்துட்டான். ஆனால் ப்ரே பண்ணி தான் பவரை தக்க வைத்து கொள்ள முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தாவீது வருகிறான். அல்லேலூயா. இப்போ தாவீது வந்தார் பாருங்க. த மோமெண்ட் டேவிட் ரோர்டு. யாரை பார்த்து ரோர் பண்ணார்? கோலியாத்தை பார்த்து. கோலியாத்தே, கரெக்ட் தானே? நீ ஈட்டியோடும் கேடயத்தோடும் வருகிறாய், ஆனால் நானோ அப்படின்னு ஒரே ஒரு ரோரிங் விட்டார் பாருங்க. அந்த ராஜாவின் கர்ஜனை தாவீதுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் பார்த்தார் பாருங்க. ஒரே தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்றவனே, இனி உன் வாரிசுகள் தான் ராஜாக்கள் என்று சொல்லி உலகத்தையே 1000 வருஷம் அரசால போகிற நம்ம ராஜாவை கூட தாவீது வாரிசிலே போட்டு விட்டார். அல்லேலூயா. அட்டாச் பண்ணி விட்டார். இப்போ உலகத்தை ஆள போகிறவர்கள் யார் வம்சத்தில் வந்துட்டாங்க? யூதா. கரெக்டுமா? நான் ஏன் உலகத்தை ஆள்றவங்க நான் சொல்கிறேன்னா, ஜூடாவில் யார் ஆள்றாங்களோ அவங்க உலகத்தை ஆள்ற பவர் பைபிள் கொடுத்துருக்கு. நம்ம உலகம் கொடுக்கல. எது கொடுத்துருக்கு? உலகத்தை. இப்போ சபோபதேசக் தாவீதோட பையன். இப்போ சொல்லுங்கள், அவர் உபதேசரை ஏற்றுப்பீங்களா, ஏற்றுக்க மாட்டிங்களா? வெரி குட். லேவி சர்ச்சிலே பேசிட்டு போயிடுறாரு. அவர் வெளியில் வந்து பேசினா யாரும் கேட்கல. யார் பேசுறது? இப்போ சாலமோன். சாலமோன் பேசுனா ஊரே கேட்கும், உலகமே கேட்கும் தானே? த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் ஹூ எவர் வாக்ட் இன் பிளானட் எர்த். பூமியில் நடந்த ஞானி அவனை போல் வேறு ஒருவன் பிறக்கவும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை. இன்னைக்கு இருந்திருந்தார்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபாதராக இருப்பார். ஃபாதர் ஆஃப் மெடிசின் சாலமன், புரியுதா? ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் சாலமன், ஃபாதர் ஆஃப் ஃபிசிக்ஸ் சாலமன் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஃபாதர். அவர்களுக்கு யார்? அவர் இன்டெலிஜென்ட். ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அவரே தான் வருவார். இன்றைக்கி சைக்காலஜி ஸ்டடி தான் பண்ண போகிறார். நான் இன்னும் சப்ஜெக்டினுடைய என்ட்ரன்ஸுக்கே போகல, இன்ட்ரோடக்ஷனே இவ்வளோ நேரம் போகுது. ஆமேன். உபதேசியராக உட்காந்துட்டார். சபோபதேசக் என்கிற பேர், ஆமேன், கொஹலத் என்கிற பேர் சாலமோனுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம நாட்டில் உயரிய பட்டம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பட்டம் யாருக்கு கொடுத்துட்டாங்க? சாலமோன். ஆனால் சாலமோன் ஆலயத்தில் போய் ப்ரீச் பண்ண முடியாது. அவர் கோல்டன் டெம்பிள் கட்டினார் தெரியுமா? கோயில் எதில் கட்டினார்? தங்க கோயில். கோல்டு பிளேட், அது இருக்குல்ல பிளேட், கிரானைட்டில் கட்டிட்டு விலையுயர்ந்த கற்களில் கட்டி டொக்குன்ற சவுண்டு கூட கேட்காம, அந்த சவுண்டு கூட கேட்காம ஆலயத்தை கட்டிட்டார். கட்டிட்டு கேதுரு மரங்கள்லாம் வுட் ஒர்க் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கோல்டன் பிளேட் பண்ணியிருக்கார். அந்த ஆலயத்தில் கட்டின உயரிய இடம் வந்து 23 அடுக்கு உயரமான இடம் வரைக்கும் கூட கோபுரங்கள் கட்டினாராம், எல்லாம் கோல்டன் பிளேட்டோட. அப்போனா நீங்கள் புரிஞ்சுங்க அவர் எவ்வளோ பேர் பணக்காராக இருந்திருப்பார். கோல்டு வந்து டன் கணக்கில் ட்ரேட் பண்ணாராம். எவ்வளோங்க? நம்ம என்ன கோல்டு எடுப்போம்? 2 கிராம் எவ்வளோங்க? 1 கிராம் எவ்வளோங்க? 1 கிராமில் நகை செய்ய முடியாதுல்ல, செய்யலாமா? 3 கிராம் எவ்வளோ? 4 கிராம் எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்குறோம். மாதத்துக்கு நம்ம 5000 10,000 கட்டினா தான் மாத கடைசி வருஷ கடைசியில் ஒரு ஏதோ வரும் போல் 8 கிராம் வரும் போல். ஆனால் நம்ம ராஜா அப்படி சாலமோன் கையில் நீங்கள் ட்ரேடு பேசினா என்ன கேட்கணும்? டன். எத்தனை டன் கோல்டு வேணும்னு அவர் கேட்பார், நீங்கள் சொல்லணும். என்றைக்கும் உலகத்தில் நம்பர் 1 கோல்டு ட்ரேடர்ஸ் ஜூயிஷ் பீப்புள் தான். ஆமேன். எந்த டாக்குமெண்ட்டு, எந்த பத்திரம், எந்த ரெஜிஸ்ட்ரேஷனு, எந்த அக்ரிமெண்ட்டு கிடையாது. பாப்பா கை கொடுப்பா, சும்மா கை கொடு. இந்த ஹேண்ட் ஷேக்லேயே பிஸ்னஸ் பண்ணுவாங்களாம். அவங்க கை கொடுத்தாலே நடந்ததுன்னு அர்த்தம். இதுக்கு ஃபோட்டோ எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. 50 தலைமுறையாலாம் பிஸ்னஸ் பண்ணுகிறாங்களாம்.
நீங்கள் நம்பலாமா? அவங்கள நம்பி அவங்க உங்கள்கிட்ட கை கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு உயிரை கொடுப்பாங்களாம். கோல்டு அவங்க தான் உலகத்து ஃபுல்லாக. ரியல் எஸ்டேட் யூதர்கள் இன்றைக்கும் கோல்டு அவங்க தான், ரியல் எஸ்டேட்டும், மெடிசின் அவங்க தான், ஃபுட்டு அவங்க தான். அது மாதிரி 7 ட்ரேடில் அவங்க தான் டாப். அது யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்றதை விட அவங்கள விட்டு போகாதான். நீங்களும் நானும் பண்ணுறோன்னா யாருமே நம்ம கடைக்கு வரமாட்டான். அவங்க பண்ணுறேன்னு சொல்லவே வேணாம், பண்ணுங்க சார் நான் வரேன்னு ஜனங்க வீட்டில் போய் நின்றுருப்பாங்க. இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? அவர் தான் சாலமோன், யூதன், ஜூவிஷ், உலகம் ஃபுல்லாக உள்ள யூதர்கள். இப்போ சொல்லுங்கள், சபோபதேசக் சொன்னால் கேட்பீங்களா? எந்த மாதிரி கேட்பீங்க? ஹல்லேலூயா. நான் இந்த சபோபதேசக் தனியாக வந்து சொன்னார்னா கேட்க மாட்டேன். அவர் பைபிளில் சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் அவர் சொல்கிறதே கேட்க போகிறேன். ஹல்லேலூயா. கிங் சாலமன், also known as the Kohelet. Amen. ஆக்டிவ் கேதரர், ஜனங்களை கூட்டி அமர வைத்து செய்தி அளிக்கிற ஒரு மனிதன். ஹல்லேலூயா. பேசும்போது he can speak to the ecclesia. எக்லீசியானா சபை, ஆண்டவருடைய சபை. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், வெளி உலக சபையிலையும் நான் பேசியிருக்கேன். நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னுடைய துறையை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அது வேற, இது வேற. அது உலக அரங்கம், இது எக்லீசியா. ஆக இங்கே பேசக்கூடிய தகுதிப்படுத்த உங்கள் ராஜா தாவீது ராஜாவுடைய ஒரே மகன், பேர் சொல்லுங்க, சாலமன். இன்றைக்கு அவர் பேச போகிற சப்ஜெக்ட் தான் திருப்தி. ஆமென். ஹல்லேலூயா. என்னப்பா? என்னதுங்க? சொல்லுங்க. திருப்தி. எத்தனை பேர் இன்றைக்கி திருப்தியாக காலையில் உட்காந்துக்கிறீங்க? உண்மையாக கை தூக்கணும், சும்மாலாம் ஆமேன்னு சொல்லக்கூடாது. எதுக்கு திருப்தியாக உட்காந்துக்கிறீங்கன்னு நான் கேட்டுருவேன். ஆமாண்ணா ஆமேன்னு சொல்லலாம். ப்ராக்டிக்கல் இஷ்யூ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், கரெக்ட் தானே சாமி? இல்லை, ஏன் குழந்தைங்களுக்கு கூட இல்லை. Now we are going to focus on this திருப்தி. எத்தனை பேர் பார்க்கலான்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் கூட கர்த்தர் பேச போகிறார். Satisfaction. Today's subject is satisfaction. We are going to start with the question today. Are we satisfied? இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல. வெளியில் இருக்கிறவங்க பேர் திருப்தியாக இல்லைன்னு சொன்னால் அப்புறம் கஷ்டமாக நமக்கு பேசுவோம். சிலர் திருப்தியாக பேசுவாங்க, ஆனால் மனதில் என்ன இருக்காது? திருப்தி இருக்காது. திருப்தி என்பது என் காதில் பட்டிருக்கிறதே தவிர நான் அனுபவித்ததாக தெரியவில்லை. It seems, it appears to be heard. It appears to be in a sense that he is satisfied, she is satisfied, they are satisfied, they are satisfied, but I am not satisfied. சூடா டீ வாங்கியிருக்கோம், ஒருத்தர் அப்படியே சுற்றி குடிக்கிறார். டீ குடித்தா அவரை மாதிரி குடிக்கணுன்றோம், நம்ம கையிலையும் அந்த டீ இருக்குது, அதே டீ தான் இருக்குது. அவர் என்ன விட எக்ஸ்ட்ரா திருப்தியாக குடிக்கிறது போல இருக்கிறதே என்கிற எண்ணம் வருகிறது. என் டீ ஆற்றிட்டான், அவன் டீ என்ன பண்ணல, சூடாக கொடுத்துருக்கான். ஆமென். ஸோ இன்றைக்கி சாலமோன் ராஜா திருப்தி பற்றி நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்பதை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? இன்றைய சப்ஜெக்ட் ஃபுல்லாக நம்ம பிரசங்கிலேருந்து படிக்க போகிறோம். பிரசங்கினா எக்லீசியாசஸ், பிரசங்கம் பண்ணுகிறவர், பிரசங்கி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? மனிதரை திருப்திப்படுத்தாத விஷயங்கள் நிறைய பேசியிருப்பார், சிலது தான் நான் பார்க்க போகிறேன். திருப்திப்படுத்தாத விஷயங்களை பற்றி பேச போகிறாரு. நம்ம அது திருப்திப்படுத்தணும்னு நினச்சிருந்தா நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நம்முடைய பிகினிங் வசனம் படிங்கம்மா. 6:2 எக்லீசியாசஸ் பிரசங்கி. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவர் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஞானி சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு 3 விஷயங்கள் இருக்கான். ஒன்னொன்னா சொல்லுமா, என்ன இருக்குமா? ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் செல்வம், இது ஒன்னொன்னா மூணு விஷயம் சொல்லியிருக்காரு. நம்முடைய பிரசங்கியார நோட்ஸ் கரெக்டாக நம்ம எடுக்கணும், பாயிண்ட் பை பாயிண்டாக எடுக்கணும். அவர் ஒரு டீச்சராக எடுத்துக்கணும், அவர் தான் பெரிய டீச்சர். ஓகே, என்ன சொல்லியிருக்காரு? செல்வம், சம்பத்து, கனம், ரிச்சஸ், வெல்த் அண்ட் ஹானர். 3 விஷயம் இருக்கான் அவனுக்கு. என்னென்ன இருக்குங்க? செல்வம், சம்பத்து, கனம். வெரி குட். செல்வம், சம்பத்து, கனம் 3 இருக்கு. செல்வம் இருக்கிறது, சம்பத்து இருக்கிறது, கனம் இருக்கிறது. இந்த செல்வம் என்பதை நான்
பணத்தை வந்து மணியை வந்து வெல்த்தை வந்து மூணாக சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா சாலிட் அசெட்டு, லிக்விட் அசெட்டு, கேஸ் அசெட்னு அப்படி சொல்லுவாங்க. சாலிட்னா லேண்டு அந்த மாதிரி, எல்ஐசி பாலிசி அந்த மாதிரி. லிக்விட்னா இந்த கோல்டு எதனா இப்போ டக்குன்னு பணமாக மாற்றலாம். அது கேஸ்னால் உங்கள் கையில் உள்ள ரொக்கம் இப்படி வச்சுப்பாங்க. இப்போ இந்த மனிதனுக்கு செல்வம் இருக்கிறது என்பதை நான் கோல்டாக நினச்சிக்கிறேன். என்ன நினச்சிக்கிறேன்? ஆமாம், வருஷம்னா நான் இவ்வளோ கோல்டு சேர்க்காம நான் என்ன பண்ண மாட்டேன், ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது போல் என்ன இருக்குது? செல்வம் இருக்குது. அடுத்தது சம்பத்து இருக்குது. எத்தனையோ ஏக்கர் கழனி இருக்குது, எத்தனையோ ஏக்கர் ஃபார்மிங் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, இரிகேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன இருக்குது அவனுக்கு? செல்வம் இருக்கிறது, சம்பத்து இருக்குது. ஹானர் என்றால் கனம் இருக்கிறது. ஒருத்தரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வில்லேஜில். ஊரில் உள்ள எல்லா காசும் அந்த ஆள் கையில் தான் இருக்கான். அவர் டீ கடையே இப்படி வந்து பார்த்துட்டு இப்படி போயிட்டு வரான். ஏன்னா டீ விலை ஜாஸ்தியாகுதுன்னு வீட்டில் போய் குடிப்பாரான். காசெல்லாம் யாருக்கிட்ட தான் இருக்குது, டீ கடை கூட போகாது. ஆனால் அவரை யாரை மதிக்கவே மாட்டாங்க. சிலர் வாடா போடான்னு கூட சொல்லிடுவாங்க. என்ன இல்லை அவருக்கு? கணம் இல்லை. ஒருத்தருக்கு எல்லாரும் சொல்லிவிட்டு இருப்பாங்க, ஆனால் அவர் பாக்கெட்டில் என்ன இருக்காது. அப்போ பணம் வச்சுக்கிறவர் சொல்லுவார், நம்ம இந்த ஆள் நல்லா மரியாதையாக இருக்கான். மரியாதை இருக்கிறவர் சொல்லுவார், இந்த ஆள் பணக்காரனாக இருப்பான். ஆனால் இந்த மனிதனை பற்றி சொல்லுகிறார், அவனுக்கு மூன்றும் இருக்கிறது. செல்வமும் இருக்கிறது, சம்பத்தும் இருக்கிறது, கனமும் இருக்கிறது. சாலமோன் ராஜா, இதெல்லாம் ஏன் ராஜா நீங்கள் படிக்கிறீங்க நீங்கள் கேட்குறீங்களா? அதாங்க ஸ்டடி. ஆமேன். ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லுவார், மாயை என்று சொல்லுகிறார். பாருங்க, நம்ம 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் படியுமா? அதை ஒரு தீங்காக சொல்லுகிறார். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். இப்ப நம்ம பாயிண்ட்க்கு வந்துட்டோம். இதை ஒரு தீங்காக கருதுகிறார். என்னங்க, அந்த மனிதனுக்கு செல்வம் இருக்கிறது, சம்பத்து இருக்கிறது, கனம் இருக்கிறது, இது என்ன தீங்கு என்று கேட்கிறீர்களா? இது என்னையா தீங்கு என்று யோசிக்கிறீர்களா? என்ன தீங்கா? அவனால் அதை அனுபவிக்க முடியவில்லை. பாருங்க, செகண்ட் வெர்ஸ். அவன் செல்வமும் சம்பத்தும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆக கவனிங்க, riches will not give you satisfaction. நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், இவ்வளோ லிக்விட் அசெட் வச்சுருக்கேன், என் கையில் இவ்வளோ ரொக்கம் வச்சுருக்கு, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறாயே மகனே, வந்தாலும் நீ திருப்தி அடைய போவது இல்லை என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த தத்துவம் சொல்கிறவங்களுக்கு ஃபிலாசபர்னு பேர், இந்த ஃபீல்டுக்கு ஃபிலாசபின்னு பேர். ஆமேன். அரிஸ்டாட்டில், சாக்ரட்டஸ், நம்ம ஊரில் உள்ள நிறைய பெரியவங்களாம் ஃபிலாசபி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிற தத்துவத்தை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஆப்ரேட் ஆகிறோம். இந்த ஃபிலாசபர்ஸ்க்கெலாம் ஒரு தலைவர் பேர் போட்டால் அது இந்த சபோபதேசத்தை கொடுக்கலாம். அவர் சொல்கிறாரு, என் மகனே, செல்வம் இருந்தால் நீ திருப்தி அடையலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயே, அது அங்கே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல பாருங்க. அல்லேலூயா. செல்வத்தில் என்ன இல்லை? திருப்தி இல்லை. ஏனென்றால் உன்னிடம் செல்வம் வந்துவிட்டது என்பதற்காக நீ அதை அனுபவித்து திருப்தியாய் இருக்கலாம் என்று நினைக்கிறாயே, அது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இரண்டாவது வெல்த், சம்பத்து. மூன்றாவது கனம். இட் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அவைகள் திருப்திப்படுத்தாது. திங்க் பண்ணிக்கலாமா? இப்போ எத்தனை பேர் பைபிளோட சேர்ந்து நம்ப போகிறீங்க? இல்லை, செல்வம் என்னை நம்புறீங்களா? இல்லை, திருப்திப்படுத்தணும் போய் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஆமேன். நான் சொன்னல, இவர் எவ்வளோ செல்வம் பார்த்தாரு? கோல்டு டன்னில். ஓகே, கரெக்டா? வெல்த்னா மொத்த எருசலேமே அவங்களது தான், மொத்த இஸ்ரேலே அவங்களது தான், எல்லா லேண்டும் அவர் பேரில் தான் பட்டா. கனம், சாலமோனை கனப்படுத்தும்படியாக அன்றைக்கி மிடில் ஈஸ்டில் உள்ள எல்லா எம்பையரும் சொல்லிட்டு அடிச்சிச்சு. சாலமோனோட சம்பந்தம் கலக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கேட்கவே இல்லை. ஊரில் உள்ள எல்லா ராஜாவும் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த மாதிரி 1000 கல்யாணம் நடந்துச்சு அவருக்கு. எத்தனை கல்யாணம்? சம்பத்து, செல்வம், அப்புறம்
ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொன்னார். அங்கே என்ன இல்லை? திருப்தி இல்லை. ஆமேன். திருச்சபையே, ஆண்டவருடைய பிள்ளைங்களே, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நீங்களும் நானும் அந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்ணக்கூடாது. ஐயா மாதமான ஒரு 50,000 வந்தா நிம்மதியாக இருப்பேன் ஐயா. இல்லை. இந்த லேண்ட் மட்டும் இத்தனை ஏக்கரா வந்துருச்சுன்னு வைங்க, நல்லா இருப்பேன் ஐயா. இல்லை. கோல்டு ஒரு இத்தனை பவுன் வச்சுருந்தவங்க நல்லா இருப்பேன் ஐயா. இல்லவே இல்லை. சரி, இவரே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ப்ளஷர் பற்றி சொல்கிறார். ப்ளஷர், எது பண்ணாலும் ஜாலியாக இருக்கணும். ஜாலி தான். எனக்கு ஜாலியாக இருக்கணுங்க, எனக்கு ஹாப்பியாக இருக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும், எனக்கு மற்றவங்களை பற்றி கவலையே இல்லை அப்படின்னா என்ஜாய்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ இல்லை? ஓகே, பார்த்துலாமா? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஞானி என்ன சொல்கிறார் என்று சொல்லுங்க. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் இருங்க. நகைப்பை குறித்து என்னவா? பைத்தியம் என்று. எப்போதும் ஜோக் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரே சவுண்டு, கூட இருக்கிறவன் வெறுப்பாகிற அளவுக்கு சிரிக்கிறது. ஹாப்பி தான், ஹாப்பி. அதில் என்ன இல்லையா? சந்தோஷம் இல்லை. அதை பைத்தியம் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, ஆமென். என்னன்னு சொல்கிறான்? பைத்தியம். அப்போ நிறைய சிரிக்கிற இடத்துல சிரிச்சிட்ட பிறகு உங்களுக்கு என்ன பேர் வந்துடும்? நமக்கே பயமாக இருக்குது. ஃபோன்லாம் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண காலத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோனை எடுத்துகிட்டு பேசிகிட்டே சிரிக்கிறவங்கள பார்த்தோம், எங்களுக்கு சிரிப்பு வந்துடும். அப்போல்லாம் நம்ம கையில் ஃபோன் கிடையாதுல்ல, நம்ம பேசினதில்ல, சிரிப்பாங்க பாருங்கள், எதுனா லூஸு மாதிரி சிரிச்சிட்டு போகுது அப்படின்னு நிறைய டைமு ஃபோனில் சிரிக்கிறவங்கள பார்த்து சிரிக்கிறது தான் எங்களுக்கு வேலை. அப்புறமா அந்த இயர்ஃபோன் வந்துச்சு. இயர்ஃபோன் போட்டு பேசினுக்கிறவன் போக போக நாங்கள் கூடவே சிரிச்சிட்டு போவோம். இன்றைக்கி நமக்கு ஹேபிட் ஆயிடுச்சு. அவர் யார் கூட ஃபோனில் பேசுகிறாரு, ஹேபிட் ஆயிடுச்சு. இறந்து போன தாத்தாங்களாம் எழுந்து வந்தாங்கன்னா நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, நம்ம அவங்கள பார்த்து சிரிப்போம். சாலமோன் வந்து சொல்லுவார், ரெண்டுமே பைத்தியம்ன்ட்டு போயிடுவார். பைத்தியம். அப்போ நீங்களும் நானும் சிரிக்கிறது, ஜோக்ஸ் பார்க்குவது, நிறைய சேனல் இருக்குல்ல ஜோக் பார்க்குறதுக்கு, என்ன ஆயிடுச்சு? அது திருப்தி இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே 3rd verseல உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்க, பிரசங்கி 2:3 டிவி ஸ்கிரீன்ல போட்டிருப்பா, இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டேன். என்ன பண்ணாரா? ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே MCQ சால்வ் பண்ணிட்டே இருக்கிறாரு, படிச்சுட்டே இருக்கிறாரு. இந்த டாக்டரேட் படிக்கிறாரு, அந்த டாக்டரேட் படிக்கிறாரு, இங்க படிக்கிறாரு, அங்க படிக்கிறாரு. ஞானம், அறிவு, அறிவு தேற்றிக் கொண்டே இருக்கிறார். போகும்போது இன்னைக்கு உலகமே மகிழ்ச்சி என்று சொல்லுகிற ஒரு விஷயத்தை அவர் பண்ணாராம். நான் என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருந்தேன். I gave myself unto wine yet acquainting mine heart. அதாவது with wisdom. அதாவது ஞானமோ புஸ்தகமோ எடுத்துன்னு போறாரு, என்ன எடுத்துன்னு போறாரு? பாட்டிலும் எடுத்துன்னு போறாரு. ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் இந்த மாதிரி சாப்பிட்டு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க? உடனே டிசி கிழிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் ஞானிகளின் ஞானி, ஞானிகளின் தலைவன் சகோபதேசக் என்ன எடுத்துன்னு போய்கிறாரு? ஆமென். நிறைய பாட்டு எழுதின தாத்தாங்களை பற்றி, கவிஞர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க எது சாப்பிட்டா தான் கவிதை வருமா? அது சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வசனம்லாம் வருமா? அப்படியே ஒரு மூவியை எழுதி முடிச்சிருவாங்களாம். அந்த மாதிரி தான் யார் சொல்கிறாரு? பட் ப்ளஷர் வில் நாட் கிவ் யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன். பாவம் நம்மளை பார்த்து ஒரு இன்விடேஷன் கொடுக்குது, என்கிட்ட வா, நான் உனக்கு ப்ளஷர் தரேன், நீ திருப்தி ஆவ. அதான் இல்லை. யார் சொல்கிறதுங்க? சாலமோன். மொத்த இஸ்ரேல் உள்ள மொத்த ஒயின் ஃபேக்ட்ரியும் அவரது தான். இஸ்ரேல்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஒயின் ஃபேக்ட்ரிலாம் அவரது தான் இல்லை. மது, மாது, சூது எல்லாமே அவர் தான். 1000 கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. எதிலுமே திருப்தி இல்லை என்று முடிக்கிறார். இப்போ சொல்லுங்கள், சகோபதேசக் சொல்கிறத கேட்டுக்கலாமா? தலைமையில் பைபிள் வச்சு சொல்லுங்கள். ஆமாம், நான் கேட்டுக்கிறேன், நான் நம்புகிறேன். நானும் போய் ட்ரை பண்ணிட்டு என் உயிரை அங்கே விட்டுட்டு வந்து சொல்லுவதற்கு இல்லை, நான் கர்த்தர் சொல்லுவதை கேட்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு தம்பி பைக் வேகமாக ஓட்டிகிட்டு போய் கீழே விழுந்து காலில் மாவு கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துருந்தார். அவரை பார்க்குறதுக்கு நான் போனேன். ஏன் கூட 2-3 தம்பிங்க வந்தாங்க. அப்போ அந்த தம்பி வந்து படுத்துன்னு, அவரு வேகமாக போய் யாரோ தாத்தா மேலே விட்டு இவர் படுத்துனுக்கிறாரு. ஆனால் வந்திருக்கிற அவருக்கு வலி போல் வந்திருக்கிற பசங்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு, டேய் எதுனா பண்ணு, பைக் வேகமாக ஓட்டாத அப்படின்றார்.
இந்த 3 பேர் சொல்கிறான், நீ முதல்ல ஒழுங்கா ஓட்டு. டே இல்லைடா, நீங்களா சின்ன வயசு பசங்க. அவர் உபதேசம் பண்ண படுறார் பாடு, இந்த பசங்க புரிஞ்சிக்கவே இல்லை. நானும் உன்ன மாதிரி தானே இருந்தேன், எங்கள் அப்பா சொன்னார்ரா, நான் நின்று வேடிக்கை பார்த்துனுக்கிறேன். எங்கள் அப்பா சொன்னார்ரா பைக் வேகமாக போட்டுருவாங்க, நான் போனேன்டா. நான் ஃப்ரண்ட் வீலில் பேக் வீலில் உட்காந்துன்னு ஃப்ரண்ட் வீலில் தூக்கோண்டா, நீ தான் தூக்குவே எனக்கு தெரியுமே, அதான் உடச்சின்னுக்கிறேன். இந்த 3 பேர் சொல்கிறான், நான் ஃப்ரண்ட் வீலை கீழே வச்சுன்னு பேக் வீலை மேலே தூக்கோண்டா, அதுவும் எனக்கு தெரியுமே, அதான் தாத்தா மேலே விட்டு உட்காந்துக்கிறேன். அதனால் தம்பி நீ வண்டி வேகமாக ஓட்டாதன்றார். நான் ஓட்டுவேன், நீ தாண்டா விழுவ, நான் விழ மாட்டேன்டான்றான் இவன். 3 பேருமே அவர் சொல்கிற உபதேசத்தை கேட்குறேன். பாஸ்டர் உங்களை கையெடுத்து கும்புறேன் பாஸ்டர், நான் பட்டு இங்கே இருக்கிறேன் பாஸ்டர். அப்பா நானும் பட்டு தான்ப்பா உபதேசராக இருக்கிறேன், நீ ஒன்று பண்ணு, நீ என்ன மாதிரி பாஸ்டர் ஆகிடு, நான் 3 கொண்டு வந்து விட்றேன். ஆனால் அந்த 3 பேர் அவன் சொல்கிறத மட்டும் கேட்டுக்க மாட்டான், நான் சொன்னால் கூட கேட்டுக்கிறான். தம்பி நம்ம பைக் ஓட்டும்போது நம்ம யாரையும் இடிக்கக்கூடாது, நம்மளை யாரும் இடிக்க கூடாது. பாஸ்டர் அது நீங்கள் சொல்லுங்கள், அது அவனை சொல்ல வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அது அவனை சொல்ல வேணான்னு சொல்லுங்க. அவனா நான் உண்மையிலே சொல்கிறேன், அண்ணாடா என் பைக்கே உனக்கு கொடுத்துறேன், நீ எதனா சொல்லு, நீ சொல்லாத அதை. அந்த மாதிரி நம்ம ராஜா என்ன சொல்லிட்டாரு, ப்ளஷர் வில் நாட் கிவ் யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் போது நம்ம சொல்லுவோம், நீ எல்லா ப்ளஷரும் ஆண்டு அனுபவிச்சுட்டு 1000 கல்யாணம் பண்ணிட்டு நீ 70 வயசில் வந்து நீ சொல்லுவ, நாங்கள் கேட்கணுமா? போயா, உனக்குள்ளே ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, நான் என்ஜாய் பண்ணக்கூடாது நீ நினச்சிட்ட, நான் வாழக்கூடாது நீ நினச்சிட்ட, எதுவுமே இந்த உலகத்தில் அனுபவிச்சு உன்ன மாதிரி ஃபாதர் ஆக சொல்கிறியா என்ன? போயா. நான் ஆரம்பத்தில் ஊழியத்தில் வந்தபோது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆண்டரை பற்றி சொல்லும்போது, இங்கே வா நீ ஃபாதர் ஆகிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அப்படியே போயிடு, என் கூட டீ குடிக்கிற வேலை கூட நீ வச்சுக்காத, கம்முன்னு போயிடு. ஆமாம் அப்படி சொல்லிட்டாங்க. சபோபதேசக் சொல்கிறாரு, தேர் இஸ் நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் ப்ளஷர், தேர் இஸ் நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் விஸ்டம். அதனால் என்ன இல்லையா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் விஸ்டமில் கூட இல்லை, நிறைய படித்தாலும் இல்லை, ப்ளஷர்லேயும் இல்லை என்று சொல்லி முடிக்கிறார். அப்போ நமக்குள்ளே கேள்வி, ஐயா திருப்தியே இல்லையா? அப்போ அவ்வளோதானா? ஏவோட பி நல்லாயிருக்கும், பியோட சி நல்லாயிருக்கும், சியோட டி நல்லாயிருக்கும். நம்ம பெரியவங்க பார்த்து சொல்லிட்டாங்க, இக்கரைக்கு அக்கறை போடா, நீ இங்கே இருக்கும்போது அது பச்சையாக தெரியும், அங்கே இருக்கும்போது இது பச்சையாக தெரியும் என்று சொல்லி முடித்தாங்க. இந்த சபோபதேசக் நம்மளை கன்ஃபியூஷன்லேயே விடலைங்க. ஒரு பாயிண்ட்டு சொல்லிட்டு போனார், வேர் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்றதை சொல்லியிருக்கார். திருப்தி எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. திருப்தியாக எப்படி போகணும்னு கண்டுபிடிச்சிட்டு போகிறோம். ஆமென். இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழப்போகிறோம். நம்ம பெரியவங்க சொன்னாங்க பாருங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. அதெல்லாம் நமக்கு சொல்லி தரப்போறார். பார்க்கலாமா? தன்னுடைய 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இந்த சபோபதேசக் என்கிற பிரசங்கி கொஹலத் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்குமா? தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவனுடைய அனுக்கிரகம். So satisfaction is from God. தேவனிடத்திலிருந்து தான் அது வருகிறது. பாருங்க, தேவன் பார்க்கலாமா, ஐஸ்வர்யத்தையும் விரல விட்டுக்கலாமா, சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ. அப்போ ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு 2 கொடுத்துருக்காரு, ஐஸ்வர்யம் கொடுத்துருக்காரு, சம்பத்து கொடுத்துருக்காரு. ஐஸ்வர்யன்றது இப்படி வச்சுக்கலாம், பட்டாபட்டியா கோல்டு செயின் கேஷ்லாம் வச்சுக்கலாம். சம்பத்துன்றது விளைச்சல், 1000 தென்னை மரம், அந்த மாதிரி. ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தாலும் சம்பத்து கொடுத்திருந்தாலும் அதிலே புசிக்கவும் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திஸ் இஸ் ஃப்ரம் காட். திருப்தி எங்கேருந்து வருதா? காலையிலேருந்து திருப்திக்காக யார் கையில் பண்ணோம்? ஃபுட்டை எடுத்து திருப்திக்காக ஜெபம், சம்பளம் வாங்கினதை திருப்திக்காக ஆண்டுகளை, வாழ்க்கைக்காக திருப்திக்காக ஜெபம் பண்ணோம். அப்போ ப்ரேயர் இல்லைன்னா திருப்தி இருக்காது. சபோபதேசக் சொல்லிட்டார். செகண்டு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்ஸ் வித் கண்டென்ட்மெண்ட். மன நிறைவுனால திருப்தி வருமா? இவரே தான் சொல்றார் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். ஆசையானது அலைந்து திரிகிறதை பார்க்கிலும், அப்படியே அலைமோதுகிறதை பார்க்கலாம், கண் கண்டதே நலம். கண்டென்ட்மெண்ட். எனக்கு ஆண்டவர் கொடுத்தது எனக்கு போதும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறது இன்னைக்கு எனக்கு போதும், நாளைக்கு அவர் பார்த்துப்பார். நம்ம சர்ச்சு இப்போ வாடகையில் இருக்கிறோம், இது எனக்கு இன்னைக்கு, நாளைக்கு அவர் பார்த்துப்பார். இப்போ நான் காலைல சாப்பிட்ட பொங்கல் வடை எனக்கு போதும், மதியத்துக்கு அவர். we need to break it and be contented. காலையிலையும் சரி இல்லையா, மதியமும் சரியில்லை, ஏங்க 10 நாளாக சோறு சரியில்லைங்க, ஃபேமிலியில் சண்டை நடக்குது. என்ன துணி எடுத்து கொடுத்தாரு, துணி வாங்கினேன், என்ன பெரிய சம்பளம், என்ன பெரிய காசு, என்ன பெரிய சொத்து. நோ, I will have satisfaction today by contentment. என்ன நானே கண்ட்ரோல் பண்ணி திருப்தி அடைய போகிறேன். நிறைவாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறேன். எப்படி சொல்ல போறேன்? நிறைவாய். சொல்லுங்க, நிறைவாய். சொல்லுங்க, நிறைவாய். நிறைவாய். ஐ எம் கண்டென்ட். எத்தனை பேர் திருப்தி ஆயிட்டீங்க? இப்ப கர்த்தர் கொடுத்தது போதும், கொடுத்தது அவரு, நான் திருப்தியா இருக்கிறேன். வாடகை வீட்டில் திருப்தியா இருக்கிறேன். சொல்ல மகனே, சொந்த வீடு அவர் தருவார். எனக்கு கொடுத்த உணவு போதும், நான் திருப்தியா இருக்கிறேன். இந்த வாழ்க்கை போதும், இந்த மனைவி போதும், இந்த கணவன் போதும், இந்த பிள்ளைகள் போதும், நான் திருப்தியா இருக்கிறேன். என் ஆண்டவர் சொல்லிவிட்டார், அதனால் நான் திருப்தியா இருக்கிறேன். ஆசையானது அலைந்து திரிகிறது, எல்லாத்தையும் படுகிறது, அது நடக்காது. இட் இஸ் லைக் விண்ட், அது காற்றை பிடிப்பது போல. பாரு, அருமையான புஸ்தகம் இந்த பிரசங்கிங்க. ஒரு வார்த்தையில ஞானத்தை அந்த மனிதன் வெளிப்படுத்தியிருப்பார். நான் இதை சாலமோனோட ஞானம் நினச்சிருந்தேன். இல்லை, சாலமோன் இஸ் ஜஸ்ட் அ ரெக்கார்டர். ஆதாம் காலத்திலிருந்து வழியாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறார். அவங்க அப்பா அவருக்கு சொல்லி கொடுத்தது. பி கண்டென்ட் வித் வாட் எவர் காட் ஹஸ் கிவன் டு யூ. எத்தனை பேர் திருப்தி அடைய போறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக நன்றி சொல்லி திருப்தி அடைகிறேன். ஆமென். மூன்றாவது மிக முக்கியமான ஒன்று, இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் யுவர் பிசிக்கல் பாடி. இந்த உடம்பால உங்களை திருப்திப்படுத்தவே முடியாதான். இட் இஸ் அன் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். இது ஆவிக்குரிய ஒரு அனுபவம். என்னதுங்க? ஆவிக்குரிய. ஆவியை நம்ம பார்த்ததே இல்லை. ஏன் பார்க்கல? நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியாது. உங்கள் ஹார்ட்டை நீங்கள் பார்த்ததே இல்லை. ஏன்? மூடி இருக்கு. ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்து காட்டினாங்கன்னா பார்க்கலாம். ஆனால் உங்கள் கண்களுக்கு மறைவா? அதுபோல் ஆவியும் நம்ம கண்களுக்கு மறைவா இருக்கிறது. ஹார்ட் எப்படி நம்ம கண்ணிலே தெரில, ஆனால் அது வேலை செஞ்சால் தான் நான் உயிராக இருக்கிறது போல, என்னுடைய ஆவி வேலை செய்தால் தான் நான் உயிராக இருக்கிறேன். திருப்தி என்பது ஆவிக்குரிய அனுபவம். நீங்கள் திருப்தியாக இல்லைனா ஒழுங்காக ப்ரே பண்ணலன்னு அர்த்தம். திருப்தியாக இல்லைனா ஹோலி ஸ்பிரிட் கூட கனெக்டடாக இல்லைன்னு அர்த்தம். திருப்தியாக இல்லைனா ஸ்பிரிச்சுவல் பேட்டில் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நிம்மதியாக இல்லைனா ஆண்டவரை தேடலன்னு அர்த்தம். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்கிற வார்த்தையை ஹீப்ரூவில் போய், அந்த வார்த்தையை கிரீக்கில் போய் அப்படி இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு வந்தால், இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்கிற வார்த்தைக்கு சமாதானம்னு ஒரு வார்த்தை வருதான். என்ன பேர் வருதுங்க? திருப்தி என்கிற வார்த்தையை வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன வருதான்? சமாதானம். கலாத்தியர் 5:22 எடுத்துட்டோம்னா எதெல்லாம் ஆவிக்குரிய கனி என்பதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருப்பார். நத்திங் டு டூ வித் ஃப்ளஷ். நான் இன்னும் கொஞ்சம் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால் திருப்தி ஆகிடுவேன், கிடையாது. நான் இன்னும் கொஞ்சம் வாக்கிங் போனேன்னா திருப்தி ஆகிடுவேன், கிடையாது. நான் ஸ்விம்மிங் பண்ணேன்னா சமாதானம் வந்துடும், கிடையாது. அது ஆவிக்குரிய அனுபவம். கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா? ஆவிக்குரிய கனியில செகண்ட் என்ன வருது பாருங்க? சந்தோஷம். தேர்டு சமாதானம். இந்த 2 வேர்டுமே இந்த திருப்தி கிட்ட வருது. நீ சந்தோஷமா இருக்கணும்னா மகனே, உன் உடல் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, உன் பணம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, உன் வெல்த் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆவிக்குரிய அனுபவம். இட் இஸ் a spiritual gift. ஆவியின் வரம், ஆவியின் கனி என்று சொல்லலாம். திஸ் இஸ் an spiritual fruit. ஆவிக்குரிய கனி. இப்போ சொல்லுங்க, ஆவிக்குரிய ரிசோர்சஸ்லாம் எங்க இருக்கு? ஆவிக்குரிய ரிசோர்சஸ் எங்க இருக்கு? வேற த ஸ்பிரிச்சுவல் ரிசோர்சஸ் எங்க இருக்கு? கோல்டு எங்க இருக்கு? கடைகள் சொல்லுவீங்க, லைனா போட்டாங்கல்ல. சில்வர் எங்க இருக்கு? கடைகள் சொல்லுவீங்க. அரிசி எங்க இருக்கு? மண்டி காட்டுவீங்க. சமாதானம் எங்க இருக்கு? there the resources is. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக.
கண்களில். என் மகனே, என் மகளே, சகோதரனே, சகோதரி, நீங்களும் நானும் கிறிஸ்டியன். லைஃப்பில் எது கூட இல்லாமல் இருக்கலாம், பணம் கூட இல்லாமல் இருக்கலாம், பதவி கூட இல்லாமல் இருக்கலாம், ஏழையாக கூட இருக்கலாம், திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துகிறார். இந்த இடத்த விட்டு திருப்தியாக போனோம். எனக்கு இருப்பது போதும், எனக்கு கர்த்தர் கொடுத்தது போதும், மீதியை கர்த்தர் தருவார். எனக்கு தெரியும் எங்கே திருப்தி இருக்குதுன்னு. கண்களை தலைகளை கர்த்தருக்கு நேராது. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நீலை மாறி புவியகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை பரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை அரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தின் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. நம்ம அப்படியே எழுச்சிக்கலாமா? வலப்பக்கத்தின் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியான நாளிலும் கூட அப்பா உங்க வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசினீரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா நாங்கள் கற்றுக்கொண்டோமே ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே, அப்பா மன மகிழ்ச்சி ஆண்டவரே, அப்பா உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வருகிறது என்று இந்த தேவனாகிய கர்த்தாவே என்னை மறைத்து நீங்க வெளிப்படுவாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரசங்கி 6வது அதிகாரம் 2வது வசனம். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மனுஷன் அவன் என்னென்ன விரும்புகிறானோ கர்த்தர் அதை கொடுக்கிறார். அது ஐஸ்வர்யமாய் இருந்தாலும் சரி, செல்வமாய் இருந்தாலும் சரி, கனமாய் இருந்தாலும் கர்த்தர் அதை கொடுக்கிறார். ஆனாலும் அதை அனுபவிக்கிற சக்தியை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கவில்லை. இந்த நாளிலும் கூட நாம்
இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன், தேவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நம்ம திருப்தியாக வாழ முடியும். இல்லைவென்றால் இந்த உலகம் நம்ம ஈற்று கொண்டிருக்கிறது. உலகத்துக்குரிய காரியங்கள் நம்மை திசை திருப்பாதபடிக்கு, தேவனை விட்டு பிரிக்காதபடிக்கு, இன்றைக்கு தேவனோடு கூட நம்ம ஒரு நல்ல ஐக்கியத்தோடு நம்ம இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே அந்த சமாதானத்தை அருளுகிற பலனை இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய இருதயத்துல கைகளை வைத்து நம்ம தேவன்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்பிரிட்டை எடுத்து போடுங்கப்பா. நாங்களும் அநேக நேரத்துல பிரசங்கி சொன்னது போல நாங்க திருப்தி ஆகாம போதும் என்கின்ற மனதோடு இல்லாம ஆண்டவரே அப்பா, அநேக நேரத்துல எங்களுடைய சிந்தனையை நாங்க தவறு விட்டது உண்டுப்பா. இன்றைக்கு கர்த்தர் எங்களுடைய சிந்தனையை ஆட்கொள்கிறார். எங்க இருதயத்துல நாங்க கைகளை வைத்து ஜெபிக்கிறோம். போதும் என்கின்ற மனதை தாங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலும் நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் கொடுத்த ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் கொடுத்த உறவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய சிந்தனையை குழப்பிக் கொண்டிருக்கிற எல்லா அதிருப்தியின் ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. எல்லா டபுள் மைண்டட் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். எங்களை சமாதானமாய் வாழ விடாதபடிக்கு எங்கள் சிந்தனையை கெடுக்கிற எல்லா பொல்லாத நினைவுகளையும் கர்த்தாவே நீர் எடுத்து போடுங்க. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோமே, ஆவியின் கனிகளோடு கூட நாங்கள் வாழ வேண்டும் என்று. இன்றைக்கு அப்பா எங்க கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அதுல நாங்கள் அனுகிரகமாய் வாழ, திருப்தியோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே எப்பலாம் நாங்க டிசாட்டிஸ்ஃபேக்ஷனை நாங்க ஃபீல் பண்றோமோ அன்றைக்கு நாங்க நன்றி நிறைந்து கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றிற்காக நாங்க கிராட்டிட்யூட் ஹார்ட்டோட உங்களுக்கு நன்றி செலுத்தும் போது எல்லா வெறுமையின் ஆவிகள் வெளியேற போகிறது. எல்லா விரக்திகள் வெளியேற போகுது. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில கூட ஆண்டவரே எத்தனையோ நாட்களா அப்பா நாங்க ஆண்டவரே உமக்கு நன்றியோடு ஆண்டவரே அப்பா நாங்கள் முழு நிறைவோடு உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா நாங்க எத்தனையோ தடவை இந்த விரக்தியில நாங்க போயிருக்கோம். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு எல்லா ஆண்டவரே அந்த விரக்தியை எடுத்து போடுங்கப்பா. ஒரு விசையாக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நேரம் நம்ம ஆண்டவரை நோக்கி கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றிற்காக நம்ம நன்றி செலுத்தலாமா? உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 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 இந்த நாள் வரைக்கும் அப்பா நீங்க கொடுத்த ஜீவனுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருப்பது உங்களுடைய சுத்தமான கிருபை, உங்களுடைய அனுகிரகம் ஆண்டவரே. அத நாங்க நினைக்காம எத்தனையோ தடவை இல்லாத ஒன்றிற்காக நாங்க ஏங்கி ஆண்டவரே அப்பா நாங்க உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கோம், நாங்க முறுமுறுத்திருக்கோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. இனி ஆண்டவரே நீங்க எதை கொடுக்கிறீங்களோ அதை வைத்து நாங்கள் மன நிறைவோடு வாழ நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு எங்க சிந்தனை ஆளுகை செய்வீராக. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய சிந்தையை எங்களுக்கு தாங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே எங்களை மாற்றினதற்காக நன்றி. எங்க உள்ளான மனிதனை ஆண்டவரே அப்பா இதோ நீர் ஆட்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா
Yair Adonai Panav Alaka Vihunaka Isha Adonai Panav Alaka Vayasam Laka Shalom Vayasam Laka Shalom கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹalleluya ஹalleluya. அர்ச்சனம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever and ever.